ஒரு கட்சியினுடைய தேசிய மகளிரணி தலைவர் என்கின்ற முறையிலேயும் ஒரு எளிய பின்புலத்திலிருந்து இன்று அரசியலிலே மற்ற பெண்களுக்கெல்லாம் நான் இருக்க வாமான்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போற இடத்துல உட்கார்ந்திருக்கிற காரணத்தால இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன். அதாவது மகளிருக்கு கொடுக்கறதுல யாருக்கும் விருப்பம் இல்லைங்க. எங்க வீட்டுல பெண் இருந்தா கொடுக்கறோம். அங்க ஒரு எம்பி சீட் இருக்கா, என்னோட மனைவி அனுப்புறேன், மகளை அனுப்புறேன், தங்கச்சி அனுப்புறேன். ஆனா இத்தனை பெண்கள் வரும்போது எதுக்குங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை தாங்க இதுக்கு காரணம். அதனால டீலிமிட்டேஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. டீலிமிட்டேஷன்ல எங்கேயும் நம்மளோட எம்பிக்கள் எண்ணிக்கை குறையில. தம்பி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ப்ரொபோர்ஷனல்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அப்போ இத காரணம் காட்டி பெண்களுக்கு கொடுக்கறத தடுக்க நினைக்கிறாங்க. அதனால் இதை தெளிவாக பெண் சமுதாயம் புரிந்து கொள்ளும் என நம்புகிறோம். ஏன்னா இன்னைக்கு அரசியலுக்கு யாராவது பெண்ணுங்களை அனுப்புன்னு சொன்னா என்ன சொல்றாங்க? ஐயோ வேணாமா, அது ஆம்பளைங்களுக்கே கஷ்டம், லேடிஸ் எல்லாம் போய் அங்க என்னமா பண்ணுவாங்கன்னு கேட்கிற கேள்விதான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கு. ஆனா ஒரு படிச்ச பெண்மணி, மக்களுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிற ஒரு பெண் குழந்தை அரசியலுக்கு வர்றது இதெல்லாம் தடையா இருக்க கூடாதுங்க. நம்ம மாதிரி ஜனநாயக நாட்டுல எல்லாத்துக்கும் உரிமை வேணும். அதுலயும் குறிப்பா பெண்கள் கையில் அதிகாரத்தை கொடுங்க, மாற்றம் ரொம்ப வேகமா நடக்கும். நன்றி. ப்ரெடிக்ஷன் பண்ற பிசினஸ்ல நான் இல்ல. நாங்கெல்லாம் பொலிட்டீஷியன்ஸ், மக்களுக்கு பப்ளிக் சர்வன்ஸா இருக்கும். கம்ஃபர்டபுளா எந்த பிரச்சனையும் இல்லாம என்டிஏ வெற்றி பெறும். ஒரு பெரிய மார்ஜினோட தான் எல்லா சீட்டுமே பாஸ் ஆகும். நான் க்ளோஸ் ஃபைட்னு எந்த சீட்லயுமே பார்க்கல. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி கிடைக்கும். 2026 at the very threshold of the elections. It's on 23rd. At the same time, we are seeing the discussions going on at the delimitation and the women's reservation bill. We saw Leader of Opposition Mr. Rahul Gandhi addressing the Parliament today. He said that BJP people have a central fundamental confusion that you are the people of India, you are the armed forces, but you are not. You have started hiding like a cowards behind the people of India, behind the armed forces. And at the same time, discussion is going on the delimitation, women reservation bill being Madam Kanimoi addressing that it should be dealing, that a delimitation exercise should be dealing when the women reservation bill is passed in the Parliament. Even in the year 2024, when the bill was passed, the bill itself is having the class of a delimitation. It is a part and parcel of the delimitation. And apart from that, what Rahul Gandhi says about the criticizing about the present government, and we could say that Rahul Gandhi is underestimating the people's mandate. And it is a third time Prime Minister Modi ji is being elected by the people of India. So in which way he is ignoring that public mandate, and in fact he is not having any belief in the democratic system, what I can see that. So Congress, you just imagine, if they would have decided to give women reservation, even from the beginning they would have given it. But why they have waited? They were in power for so many times. Only after Modi ji has introduced, Modi ji has passed the bill, and Modi ji now don't want to wait. The delimitation exercise has to take place after certain period. When this is being so, Rahul Gandhi, he is exposing himself and Congress how they are anti-women. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ பாஜகவோட கூட்டணி வச்சு நான் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன், இனிமேல் எக்காலத்திலும் அந்த கட்சி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப சமீபத்துல கோவைக்கு வந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஜே ஆட்சி மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவங்க இல்லாத நேரத்துல அவங்க கோவையில் அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம்.